3 பரிமாணங்கள்ல நடிச்சிட்டு வரீங்க. வில்லனா நடிச்சீங்க, ஹீரோவா நடிச்சீங்க. இப்போ வந்து காமெடியன், வில்லனாவும் நடிக்கிறீங்க. அந்த 2 பரிமாணத்த நான் விட்டுர்றேன். இப்போ நீங்க வந்து காமெடியனா நெறைய படங்கள் பண்றீங்கல்ல. இந்த படங்கள அவங்க தியேட்டர்ல எவ்வளோ தூரம் சந்தோஷமா பார்க்குறாங்க? ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஏன்னா நான் வில்லன் பண்ண படமும் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலியோட தான் பார்த்தேன். இப்போ இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு ஒரு படம். அது அது அந்த படத்தில் வந்து என் கேரக்டர் மட்டும் நல்லாயிருக்கும். அது அது வந்து ஆக்சுவலாக விமல் இப்போ பண்ணியிருப்பார். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு வந்து அந்த ஜீன்ஸ் எடுத்த கம்பெனி தான் அதை எடுத்தாங்க அந்த படம். ஸோ அதில் என் கேரக்டர் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடல்ட் படம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த படம் நான் தேட்டர் தான் படம் பார்த்தேன். விழுந்து விழுந்து சிரித்தாங்க வீட்டில் உட்காந்துட்டு. பயங்கரமாக சிரிக்கிறீங்களே நீங்கள், அதான் சார் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க. ஆடியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நானும் ரவுடி தான். நானும் தான் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க அவங்க. ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அந்த படத்தப்பெல்லாம் நான் அரசியலில் பயங்கர பிஸியாக இருக்கேன். படம் நடித்து முடித்தா போதும், படம் நல்லா ஓடும் சார், சார் உங்களுக்கு நல்ல பேர் சார், அப்படியா தேங்க்யூ அப்படின்னு போயிடுவேன். அவ்வளோதான். கமாண்ட் மீட்டிங் வேலையை பார்த்துட்டு என்னோடய பொலிட்டிக்கல் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன்.